செய்திகள். பாஜக போன்ற மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வேரூன்றக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று திருச்சி தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் துரை வைகோ தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள தாழம்பூர் அருகே டியூஷனுக்கு சென்ற மாணவியை 3 பேர் கொண்ட கும்பல் வாயை கட்டி கடத்தி சென்று கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை காவல் ஆணையராக அருண் பொறுப்பேற்ற பிறகு 3வது என்கவுண்டர் நடந்துள்ளது. நவராத்திரி மற்றும் தீபாவளி பண்டிகை வரவுள்ள நிலையில் ரயிலில் டிக்கெட் எடுக்காமல் பயணிக்கும் பயணிகள் மற்றும் போலீசாரை பிடித்து அபராதம் விதிக்க வேண்டும் என்றும் இதற்காக சிறப்பு டிக்கெட் செக்கிங்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் ரயில்வே அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. தஞ்சாவூரில் நெல்லுக்கு குவிண்டாலுக்கு குறைந்தபட்சம் ஆதார விலையாக மத்திய அரசு ரூபாய் 3000 விலை அறிவிக்க வேண்டும் என்று அகில இந்திய விவசாயிகள் சங்கத்தின் அகில இந்திய தலைவர் அசோக் நாவலே வலியுறுத்தியுள்ளார். சென்னையில் உள்ள கிண்டி ரேஸ் கிளப் மைதான நிலத்திற்கு ரூபாய் 12,350 கோடி குத்தகை பாக்கி செலுத்தாததால் கடந்த சில நாட்களுக்கு முன் மாநகராட்சி நிர்வாகம் சீல் வைத்து மூடியது. இந்த நிலையில் கிண்டி ரேஸ் கிளப் பசுமை பூங்காவாக மாறும் என்று தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. பெங்களூருவில் இளம்பெண் ஒருவரின் உடல் 30 துண்டுகளாக வெட்டப்பட்டு அவரது வீட்டின் குளிர்சாதன பெட்டியிலேயே வைக்கப்பட்ட கொடூரம் நிகழ்ந்துள்ளது. அதிர வைக்கும் இந்த கொலை அடிக்கடி ஏற்பட்ட மின்வெட்டின் காரணமாக வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. அமெரிக்காவில் பாலஸ்தீன அதிபரை சந்தித்த பிரதமர் மோடி பிராந்தியத்தில் அமைதி மற்றும் நிலைத்தன்மை திரும்ப இந்தியா தொடர்ந்து தனது ஆதரவை அளிக்கும் என உறுதியளித்துள்ளார். ஹங்கேரியில் உள்ள புடாபெஸ்ட் நகரில் 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் இந்தியா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செஸ் வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிலையில் இந்தியா உயர்ந்து கொண்டே போகிறது என்று தங்கம் வென்ற இந்திய அணிக்கு முதல்வர் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திருப்பதியில் லட்டு பக்தர்களின் நம்பிக்கையை மீட்டெடுக்கும் வகையில் சாந்தி யாகம் தொடங்கியது. இலங்கை அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற அனுரகுமார திசநாயக்காவுக்கு வாழ்த்து தெரிவித்திருந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு அவர் நன்றி தெரிவித்துள்ளார். கேரளா மற்றும் கர்நாடகா மாநிலங்களில் பருவமழை தொடங்கியுள்ளது. இதன் காரணமாக அங்குள்ள அணைகள் அனைத்தும் நிரம்பி காவிரி ஆற்றில் உபரி நீர் திறக்கப்பட்டு வருகிறது. செங்கல்பட்டு அடுத்த மாமல்லபுரத்தில் கடல் திடீரென உள்வாங்கியது. இதனால் மகிஷாசுரமர்த்தினி குடைவரை கோவில் முழுவதுமாக காட்சியளித்தது. இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழக மீனவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து வருவது வாடிக்கையாகி வரும் நிலையில் இதற்கு தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் கண்டனங்களை தெரிவித்தும் இதை தடுக்குமாறு மத்திய அரசை வலியுறுத்தி வருகின்றனர். இலங்கையின் புதிய ஜனாதிபதி இந்தியாவை விட சீனாவுடன் அதிகம் நெருக்கம் காட்டுவாரா என்ற கேள்வி எழும்பியுள்ளது. தூரில் தண்ணீர் பாய்ச்ச சென்ற 3 பேர் சட்டவிரோத மின்வெளியில் சிக்கி உயிரிழந்துள்ள நிலையில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விருதுநகர் மாவட்டம் நாகர்கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் ஆளுநர் RN ரவி கலந்து கொண்டார். அப்போது அவர் பேசியதாவது, பாரதத்தை மிகச் சிறந்த நாடாக உயர்த்தும் நோக்கில் 40 ஆண்டுகளாக இந்திய தர்ம வித்யா பீடம் செயல்பட்டு வருவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று தெரிவித்துள்ளார். சென்னை கிண்டி ரேஸ் கிளப்பிடம் இருந்து மீட்கப்பட்ட இடத்தில் 118 ஏக்கர் பரப்பளவில் தோட்டக்கலைத்துறையின் சார்பில் பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக மிகச்சிறந்த பசுமை வேலி பூங்கா மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் உருவாக்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ள நிலையில் கோயம்பேட்டிலும் பூங்கா அமைக்கணும் என்று அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறு அணைக்கு எதிராக கேரளாவில் பல இடங்களில் உண்ணாவிரதங்கள், ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. திருச்சி விமான நிலையத்திலிருந்து பல்வேறு வெளிநாடுகளான மலேசியா, சிங்கப்பூர், மஸ்கட், ஓமன், துபாய், அபுதாபி, இலங்கை உள்ளிட்ட நாடுகளுக்கு விமான சேவைகள் இயக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் திருச்சி பாங்காக் இடையே நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இலங்கை அதிபராக அனுரகுமார திசநாயக்கா இன்று பதவியேற்க உள்ளார். TCSல் வேலைவாய்ப்பு. சென்னை, பெங்களூர் உட்பட 7 இடங்களில் பணி நியமனம் செய்யப்பட உள்ள நிலையில் IT நிறுவனமான TCSல் இருந்து புதிய வேலைவாய்ப்பு குறித்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. சென்னையில் அமாவாசை தினமான செப்டம்பர் 16ஆம் தேதி முதல் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டது. 2 ஆள் உயரத்துக்கு பலத்த சத்தத்துடன் ராட்சத அலைகள் எழும்பி பொதுமக்களை அச்சுறுத்தி வருகிறது. தொடரும் கடல் சீற்றத்தால் சீனிவாசபுரம் பகுதியில் மீனவர்கள் வீடு சேதமடைந்துள்ளன. கன்னியாகுமரியிலிருந்து மீன்பிடிக்க சென்ற ஒரு விசைப்படகு மற்றும் 5 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். அமெரிக்காவின் முன்னணி டெக் நிறுவன CEOக்கள் பங்கேற்ற வட்டமேசை கூட்ட நிகழ்வில் பிரதமர் மோடி பங்கேற்றார். பெண்கள் மீதான வன்முறைகளை களைய பாலின சமத்துவத்தை பள்ளியிலிருந்தே தொடங்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி K. சந்துரு கூறியுள்ளார். கண்ணப்பர் திடலில் 22 ஆண்டுகளாக வசித்து வரும் 114 வீடற்றோர் குடும்பங்களுக்கு வீடுகள் ஒதுக்கீடு ஆணைகள் அமைச்சர் உதயநிதி இன்று வழங்குகிறார். மீட்டர் கட்டண உயர்வை வலியுறுத்தி நாளை ஆட்டோ ஓட்டுநர்கள் கோட்டை நோக்கி பேரணி நடத்த உள்ளனர். பேராயர் எஸ்ரா சர்க்குணம் மறைவுக்கு மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் MH ஜவாஹிருல்லா இரங்கல் தெரிவித்துள்ளார். செட்டிநாடு வித்யாசிரம் பள்ளி குழுமத்தின் நிறுவனர் மீனா முத்தையாவின் 50வது பிறந்தநாள் விழா சென்னையில் விமரிசையாக கொண்டாடப்பட்டது. வங்கி வாடிக்கையாளர்களிடம் சைபர் குற்றங்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று இந்தியன் வங்கி மேலாண்மை இயக்குனர் அறிவுறுத்தியுள்ளார்.
பெங்களூரு விண்வெளி காட்சிக்கு வந்த ஆஸ்திரேலிய விண்வெளி முகமை அதிகாரிகள் தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜாவை சந்தித்ததுடன் IIT சென்னை விண்வெளி தொடர்பான புத்தாக்க நிறுவனங்களையும் பார்வையிட்டனர். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் சுவாசப்பாதை தொற்றுகளின் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது. இருமல், சளி, தொண்டைவலி, சில நேரங்களில் அதீத காய்ச்சலுடன் கூடிய இன்ஃப்ளூயன்சா வைரல் தொற்றுகளால் குழந்தைகள், முதியவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் பாதிக்கப்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்திய சமூக நீதி இயக்கத்தின் தலைவர் பேராயர் எஸ்ரா சர்குணம் வயது 86 உடல்நலக்குறைவால் சென்னையில் நேற்று காலமானார். உள்ளாட்சி தேர்தலை விரைவில் நடத்தும் வகையில் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலை பெற இந்திய தேர்தல் ஆணையத்தின் கேள்விகளுக்கு பதிலளித்து மாநில தேர்தல் ஆணையம் கடிதம் அனுப்பியுள்ளது. தமிழகத்தில் அண்மை காலமாக என்கவுண்டர் அதிகரித்து வருகிறது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் K. பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். உலகின் சிறந்த விஞ்ஞானிகள் பட்டியலில் திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமிய பல்கலைக்கழக பேராசிரியர்கள் இடம்பெற்றுள்ளனர். இந்திய விமானப்படையின் 92வது ஆண்டு நிறைவை கொண்டாடும் வகையில் சென்னை மெரினாவில் அக்டோபர் 6ஆம் தேதி பிரம்மாண்ட விமான சாகச காட்சி நடைபெறவுள்ளது. முல்லை பெரியாறு அணையை ஆய்வு செய்ய வேண்டும் என்ற மத்திய நீர்வள ஆணையத்தின் பரிந்துரையை ஏற்க முடியாது என்று விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக அரசின் சதி என்று கோவையில் தயாநிதி மாறன் MP தெரிவித்துள்ளார். தேசத்தின் பாதுகாப்பில் மத்திய அரசு சமரசத்துக்கு இடமளிக்காது என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். அனைத்து தரப்பு மக்களையும் விஜய் சமமாக பாவிப்பது கேள்விக்குறியே என்று எல்முருகன் தெரிவித்துள்ளார். சமூகத்துக்கு திருப்பித் தரும் பழக்கம்தான் நம்மை சிறந்த மனிதர்களாக்கும் என தந்தை பெரியார் கல்லூரியில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் தமிழச்சி தங்கப்பாண்டியன் MP தெரிவித்துள்ளார். டிட்டோ ஜெக் கூட்டமைப்பு முற்றுகை போராட்ட அறிவிப்பு வெளியிட்டுள்ள நிலையில் அதன் மாநில நிர்வாகிகளை பள்ளிக்கல்வித்துறை பேச்சுவார்த்தைக்கு அழைத்துள்ளது. வங்கதேசத்துக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் இந்தியா அபார வெற்றி பெற்றது. ஆட்ட நாயகனாக அஸ்வின் தேர்வு செய்யப்பட்டார். வலுவான பந்துவீச்சு கொண்ட அணியை உருவாக்க விரும்புகிறோம் என்று ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். 45வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி ஹங்கேரியில் உள்ள புடாபெஸ்ட் நகரில் நடைபெற்று வந்தது. இதில் ஆடவர் பிரிவில் 10 சுற்றுகளின் முடிவில் இந்தியா 19 புள்ளிகள் பெற்று முதலிடத்தில் இருந்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 55,840 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,980 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தமிழகத்தில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில் தமிழகத்தில் அடுத்த 3 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றொரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.